வணக்கம் மக்கள்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டப்பா காற்றல் அப்படின்னு சொல்லி 2025 ரிலீஸ் ஆன சீரீஸோட எபிசோட்ஸ் தான். இதில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகா அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் நம்ம தமிழில் பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிம்ஸில். பட் ஆனால் பெரிய பிரபலமான ஆக்டர்ஸ் இல்லை. இதில் ஜோதிகா மட்டும்தான் கொஞ்சம் பிரபலமான ஆக்டர்ஸ். ஓகேங்களா, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதில் எபிசோட் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. இதில் ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டார். ஸோ ஒய்ஃப் தான் காரை ஓட்டிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனே ஹஸ்பண்ட் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்பலோடு தான் ஒய்ஃப் காரை ஓட்டிகிட்ருக்காங்க. இப்படியே மெதுவாக கார் மூவ் ஆகிட்டே இருக்குது. அமிர்தசர்லேருந்து வேறு ஊருக்கு போயிட்டுருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். ஓகேங்களா, அவர் வந்து சிங்கு போல் சிங்கு தலைப்பாலாம் கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே கதை மூவ் ஆகிட்டுருக்கு. கார் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஒய்ஃபுக்கு திடீர்னு தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு 2 வாட்டி கண்ணு சுக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காரை நல்லா ஓட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நல்லா தூங்கிடுறாங்க. திடீர்னு அந்த தூக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஆக்சிலேட்டரை காரை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறாங்க போல். ஸோ கார் ஃபுல் ஃபாஸ்ட்டில் மூவ் ஆகுது. அடுத்து கட் பண்ண சீன் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனதில் ஒய்ஃபுக்கு தலையில் அடிபட்டு ஸ்டேரிங்கில் அடிபட்டு அவங்க அங்கேயே இறந்துறாங்க. ஸ்பாட் அவுட் ஆகிடுறாங்க. ஹஸ்பண்டை மட்டும்தான் காப்பாற்றுறாங்க போலீஸ். இந்த சீனை கட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு மெடிசன் டப்பாவை வந்து ஃபுல் ஃபோக்கஸில் வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த மெடிசன் டப்பா தான் கதையோட ஒரு முக்கியமான சீனு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து கட் பண்ணுற சீன் 2வது சீன் ஓப்பன் ஆகுது. 2வது சீன் ஓப்பன் ஆகுது எங்கன்னா ஒரு பார்ட்டியில். அந்த பார்ட்டி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவா லைஃப் சொசைட்டி அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த பார்ட்டி நடக்குது. ஓகேங்களா, விவா லைஃப் சொசைட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு சீனில் ஒரு டப்பாவை க்ளோஸ்அப் வச்சாங்களோ, ஒரு மருந்து டப்பாவை சொன்னல, அந்த மருந்து தயாரித்த கம்பெனி வந்து விவா லைஃப் சொசைட்டி. ஓகேங்களா, அந்த 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 சொசைட்டியோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த சொசைட்டிக்கு ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த விவா லைஃப் கம்பெனியோட ஓனர் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க யாருன்னா நம்ம ஜோதிகாவும் அவரோட ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்ட் வந்து பேர் எனக்கு தெரில. ஓகேங்களா, அவர் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. தமிழ்லையும் நடிச்சிருக்காரு, அவர் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர்ஸ் ப்ளஸ் அந்த விவா லைஃப் சொசைட்டியோட ப்ரொப்ரைட்டர்ஸும் கூட. ஓகேங்களா, இதுக்கு அடுத்த சீன் என்னென்னா இந்த பார்ட்டியில் பிரியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்க தான் கதையோட முக்கியமான கேரக்டர். இவரோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, அவர் யாருன்னா அந்த விவா லைஃப் சொசைட்டிங்கிற அந்த ஃபார்மா மெடிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. ஓகேங்களா, இந்த கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா இவங்க வந்து இங்கே நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் அவங்களோட மெயினான பிரான்ச்சான ஜெர்மனிக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஜெர்மனியில் இவங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்குது. இட் மீன்ஸ் லைக் இந்த கம்பெனியோட மெயினான சர்க்குலேஷன் வந்து ஜெர்மனியில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிறது தான் ஜோதிகாவும் ஹஸ்பண்டும் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ரகுநாத். ஓகேங்களா, அதாவது பிரியாவோட ஹஸ்பண்ட். இந்த 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 கதை போயிட்டே இருக்கும்போது என்னென்னா இந்த பார்ட்டிக்கு இன்னொருத்தி வரா. அவள் யாருன்னா அது கதையில் பின்னாடி தெரியும். அவள் வந்து அந்த வீடுகள் அந்த சொசைட்டியில் இருக்கிற வீடுகளுக்கெலாம் மெய்டாக ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா, அவள் எதுக்கு வந்திருக்கா இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரியாட்ட ஒரு பொட்டலம் வாங்க வந்திருக்கா. என்ன பொட்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரியாங்கிறவோ அந்த டப்பாவாலான்னு சொல்லிட்டு மும்பை டெல்லிலாம் ஃபேமஸாக இருக்கும் தெரியுங்களா. டப்பாவாலானா என்ன ஒன்றும் இல்லை, வீட்டில் நீங்கள் சமைச்சு வச்சுருப்பீங்க, சமைச்சு ஃபுட்டை பேக் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபுட்டை கொண்டு போய் மத்தியான நேரத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ எங்கே வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ணுறவங்க தான் அந்த டப்பாவாலா. சில பேர் வந்து வீட்டில் சமைச்சதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. அந்த டப்பாவாலாக்கு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போய் அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸில் டெலிவரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே சமைச்சு அந்த டப்பாவாலா பண்ணுறவங்களே சமைச்சும் டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன ஃபுட் சொல்கிறீங்களோ அந்த ஃபுட்டை இட் மீன்ஸ் இன்றைக்கி தான் மெனுங்கிறதவங்க சொல்லிடுவாங்க. அந்த மெனுவை சமைச்சும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க மதியான நேரத்தில். ஹோட்டல்ஸை சாப்பிடாமல் ஹோம் சாப்பாடாக நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா, இந்த பிஸ்னஸை பிரியா பண்ணிகிட்ருக்கா. பிரியாவும் அவங்க வீட்டில் வேலை செய்கிற மெய்டும் பண்ணிகிட்ருக்கா. இந்த மெய்டு இந்த வீடு மட்டும்தான் வேலை செய்கிறாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, இவ தான் ஜோதிகா வீட்டுக்கும் வேலை செய்கிறா. அதாவது அந்த சொன்னல அந்த சொசைட்டியோட ஓனர், அந்த இதுக்கும் இவ தான் வேலை, அந்த வீட்டுக்கும் இவ தான் வேலை பார்த்துட்ருக்கா. இந்த பிரியா பண்ணுற இந்த பிஸ்னஸில் இவளும் சேர்ந்து பண்ணுற ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, இந்த மெய்டும் பிரியாவும் சேர்ந்து பண்ணுற ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அந்த மெய்டை வந்து நிறைய சீனில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சீனில் கூட உங்களுக்கு வரும் பாருங்கள் ஸ்க்ரீனில். அவங்க தான் வந்து மெயினாக அடிச்சிருக்காங்க. அவங்க நிறையா தமிழ் படத்தில் நான் எதுலேயோ பார்த்துருக்கேன், ஃபகத் த மூவி. ஓகேங்களா, அந்த படத்தோட பேரை மறந்துட்டேன். ஸோ இவங்க ஒன் ஆஃப் த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க.
உங்களா இவ வந்து ஒரு பொட்டலம் வாங்குறதுக்கு வந்திருக்கா. என்ன பொட்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரியா வந்து இந்த டப்பாவாலா பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, இன்னொன்று பண்ணிகிட்டு இருக்கா. இந்த விஸ்டா சொசைட்டி இருக்குல்ல, இங்கே இருக்கிற லேடிஸ்க்கெலாம் ஷிலாஜித் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷிலாஜித்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஆண்மை குறைவு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஹஸ்பண்ட்ஸுக்கெலாம் அந்த ஆண்களுக்கெலாம் இந்த ஷிலாஜித்துங்கிறத சாப்பிட்டாங்கன்னா, அதாவது இந்த முழு இந்த சம்திங் இந்த அடல்ட் மெடிசன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அடல்ட் மெடிசன்ஸ் எல்லாமே இந்த ஷிலாஜித்துங்கிறது சேர்ப்பாங்க. ஸோ அது சேர்க்கும்போது அவங்களோட இது வந்து கொஞ்சம் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ இந்த ஷிலாஜித்தை மருந்தை வந்து இவோ தனியாக இந்த டப்பாவில் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த விஸ்டா சொசைட்டியில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஓகேங்களா, தனியாக, அதாவது டப்பாக்குள்ளேயே ஒழிச்சு வச்சு. ஏன்னா அது பப்ளிக்காக தனியாக ஷிலாஜித்தை சேல்ஸ் பண்ணக்கூடாது, சட்டப்பிரகாரம் அன்அப்ரூவ்டு ஒன். பட் ஆனால் இவ வந்து தனியாக யாருக்கும் தெரியாமல் இந்த டப்பாவாலாக்குள்ளேயே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும், அதாவது அது தெரிஞ்சு கேட்குற பெண்களுக்கு மட்டும். ஓகேங்களா, ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் இந்த மெய்டு வந்து இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. அந்த பார்ட்டியில் வந்து இன்னொன்று அந்த விஸ்டா சொசைட்டியோட அப்பார்ட்மெண்ட்டோட தலைவின்னு ஒருத்தி இருப்போல் அவ்வளோ இருக்கா. அவள் வந்து இவ எதுக்கு வந்தா இங்கே அப்படின்னு சொல்லி பிரியாட்ட கேட்குறா. பிரியாட்ட கேட்டோன்னா இல்லை என்னை பார்க்க தான் வந்தா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு விட்டுறா. இதுக்கு அடுத்த சீன் ஆகுது, இவள் உடனே மருந்தை கொடுத்துட்றா. இவன் உடனே மருந்து எடுத்து வந்திருக்கா. நல்ல வேலை, பிரியாவும் அந்த பார்ட்டிக்கு வரும்போது மருந்து எடுத்து வந்திருக்கா. மருந்து எடுத்து பேக்கெட்டை கொடுத்துட்றா. கொடுத்தோன்னே இவளை வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பும்போது இவ எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லி இதோட இந்த சீன் கட்டு. அந்த பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஓனர் இருக்காங்களா ஜோதிகா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் கொண்டு போய்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு இவங்க ஒய்ஃபை. இதுதான் என் ஒய்ஃபு, இந்த மாதிரி நான் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் டீமில் தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஆனால் அந்த ஓனருக்கு இவங்கள்ட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க ஏதோ சொல்லி ஒரு காரணம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன காரணம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனில் காட்டினாங்களே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று, அதில் ஒரு மருந்து டப்பா கிடந்துச்சுன்னு சொல்லி, அந்த மருந்து டப்பாவுக்கு இப்போ விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ். இது வந்து நம்மளுக்கு படம் போக போக ஃபஸ்ட் எபிசோட் மிடில் தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அந்த ஃபோன் கால் பேச தான் அந்த ஹஸ்பண்ட் போயிட்டார். ஸோ அதை பார்த்துட்டு தான் ஒய்ஃபும் ஒன்றே பெருசாக இவங்கள்ட்ட பேசாமல் கிளம்பி போயிட்டான். இவன் எதுக்கு இவர்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர்கிட்ட பேசினா இவன் ஃபாரின் போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறான்னு சொல்லி சொன்னல, அது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இந்த பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து ரகுநாத் வந்து பேசுகிறான் இவங்கள்ட்ட. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி இந்த கம்பெனியில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக இன்ட்ரோ வைக்கிறார். ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம்னா நம்மளை சீக்கிரம் அனுப்பிடுவார் ஃபாரினுக்கு அப்படிங்கிற ஆசையில் தான் இவர் பண்ணிகிட்ருக்கார். ஓகேங்களா, இந்த சீன் கட் பண்ணோன்னா இந்த மெய்டு வந்து இது வாங்கிட்டு போனால, அந்த ஷிலாஜித் வாங்கிட்டு போனோம்னு சொன்னால, அந்த சீன் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அங்கே என்னென்னா மெய்டு அங்கேருந்து வெளில போகிறா, மழை பெஞ்சிட்ருக்கப்போ வெளில போயிட்டு ஒரு காரில் ஏறுறா. கார் யார் ஓட்டுறா அப்படின்னா இவரோட லவ்வர். ஓகேங்களா, அந்த மெய்டோட லவ்வர். அவனும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேரக்டர் படத்தில். ஸோ இப்போ தான் இந்த மெய்டு வந்து இப்போ தான் கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி கதை மூவாயிட்டு இருக்கும்போது கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவன் மெய்டுன்னு சொல்கிறான், என்னை எதுக்கு இவனை நிற்க வச்சு அப்படின்னா அவனை கூல் பண்ணுங்கிறதுக்காக அவனை முத்தம் கொடுத்து கூல் பண்ணுறான். இதுக்கு அடுத்த சீன் எப்படி மூவ் ஆகுதுன்னா, இப்படியே படம் மூவாயிட்டு இருக்கு. இவன் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டுறான். அவன் ஒன்று மெய்டுன்னு சொல்கிறான், இது வந்து ஹைவேஸ் இல்லை, கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்கிறான். இவனே இப்போ தான் நான் கற்றுக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் வந்து கரெக்டாக ஓட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கார் எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆக போது என்னமோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று கார் நிறுத்துன்னு கத்துறான். ஏன் கார் நிறுத்துன்னு கத்தான்னு சொல்லி பார்த்தா, முன்னாடி போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு உள்ளேருந்து ஒரு பேக் எடுத்து கொடுத்து, இந்த பேக் எடுத்து நீ கிளம்புனா மழை பெய்யுது, நான் எங்கே போகிறது நீ மெயிட் கேட்குறான். இல்லை நீ கிளம்பு, நீ மழையில் ஒன்று கரைஞ்சிட மாட்டேன், கிளம்புன்னு கொஞ்சம் கடுப்பாக சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த பேக் எடுத்துகிட்டு என்ன அந்த பேக்கில் இருக்குன்னு இவளுக்கும் தெரியாது. பேக் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பேகை திறந்து பார்த்தா அப்போ தான் இவளுக்கு அடுத்த ஷாக்கு, அதில் வந்து கஞ்சா பொட்டலாக இருக்குது. அதாவது இந்த லவ்வருக்கு கஞ்சா வைக்கிறது தான் மெயின் பிஸ்னஸ். வெளியில் தெரியக்கூடாதுன்னு, பப்ளிக்காக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டிரைவிங் ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருக்கான். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த கதை இதை பார்த்தவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது அந்த லவ்வர் மேலே. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கா. அடுத்த நாள் வழக்கம் போல் வேலை ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் விடிஞ்சிருது. இது நைட்டு இதோடு முடிஞ்சிருது. அந்த நைட்டை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. வழக்கம் போல் பிரியா வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து டப்பாவாலா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொன்னல, பிரியாவும் இவளும் சேர்ந்து டப்பாவாலா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. சாப்பாடுலாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க. கேட்குறவங்களும் ஷிலாஜித், அந்த லேடிஸ்க்கு மட்டும் ஷிலாஜித் வச்சு கொடுப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால, அந்த இது பார்த்துட்ருக்காங்க. அந்த சமைச்சிட்ருக்காங்க, அந்த டப்பாவாலா பேக் பண்ணுறதுக்காக, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக சமைச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே இவள்கிட்ட ஜோதிகாட்டேருந்து ஃபோன் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே சொன்னோம் தெரியுமா, இதே மாரி தான் ஜோதிகா வீட்டு வேலை பார்க்குறாங்க. ஜோதிகா வீட்டில் ஃபோன் வருது. ஃபோன் வந்து எவ்வளோ நேரம் தான் ஆகும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்குள்ளே அவன் ஹஸ்பண்ட் வந்து ஜோதிகாவோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைடு வர போகிறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ், அதாவது ஃபுட்டில் ட்ரக்ஸ் கலந்துருக்க அந்த ட்ரக்ஸை பற்றி ஃபார்மா இதெல்லாம் பற்றி டெஸ்ட் பண்ணுவாங்களே ஒரு டிபார்ட்மெண்ட், FTSC ஓம்பாங்க. ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைடு வர போகிறாங்க நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா அந்த நடந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த மாத்திரையோட பங்கு அதிகமாக இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால தான் அவன் மயக்கம் போட்டு இதுவாயிட்டா
அப்படிங்கிறதுக்காக அதை செக் பண்ணுறதுக்காக இந்த இந்த அந்த மாத்திரையை தயாரித்தது இந்த கம்பெனி தான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரைடிங்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இட் மீன்ஸ் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கான். இவளானா வீட்டில் பெருசாக இவளானா மதிக்கிறதில்ல, ஜோதிகாவை பெருசாக மதிக்கிறதில்ல வீட்டில். ஸோ இந்த சீனை காட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறான், அந்த மெய்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகுது, வீட்டுக்கு வந்தோடனே வாங்க 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 எஜமானின்னு சொல்லி ஜோதிகா நக்கல் பண்ணுறான் அந்த மெய்டை பார்த்து. உள்ளே சமைச்சு வச்சுட்டு போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறான். சும்மா நக்கலுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு போய் உடனே சரின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு சமைக்கிற வேலை எல்லா வேலையும், அதாவது மெய்டாக என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு நடுப்புற இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இந்த சீனை கட் பண்ணோன்னே இங்கே நம்ம பிரியாவை திருப்பி கட்டுறாங்க. பிரியாவை திருப்பி காட்டும்போது அவள் வீட்டுக்கு ஒரு லெட்ரு வருது. என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பார்ட்மெண்ட்டில் லீடர் இருக்காங்களா, அவள் தான் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து டப்பாவாலா பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து வீடுங்கிறது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதுலேருந்து வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணும்போது எல்லாரோட இதுவும் கெடுது. இட் மீன்ஸ் அந்த சொசைட்டிக்காக பேசுகிறாங்க மாதிரி பேசுகிறான். அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது அனுப்பிடுறான். இவளுக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணுறது, ஏன்னா இதில் கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் மூலமாக காசு கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஷிலாஜித் விற்கிறதுனால நிறையா பெண்கள் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சீனை இப்படியே கட் பண்ணால் சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மெய்ட்டையும் கேட்குறேன். மெய்ட் அங்கே சாப்பாட்டை முடிச்சுட்டு வந்துடுறா. இதுக்கு நடுப்புற என்ன ஆகுது, அந்த ஆக்ஷன் நடந்துச்சுல அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக ஒரு FDSC ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. கொஞ்சம் வயசானவராக தான் இருக்கார். அவர் பேர் எனக்கு என்னன்னு தெரில. அவர் ஹிந்தியில் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் நினைக்கிறார். ஹிந்தி படத்தில் 3-4 படத்தில் பார்த்துருக்கேன் அவரை. ஸோ அவர் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து இந்த மருந்து வந்து இந்த கம்பெனியில் தயாரிச்சு தானே அப்படிங்கிற மாதிரி விசாரணையெல்லாம் மேற்கொண்டுட்ருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து இதை பற்றி பதில் சொல்கிறது, அதாவது இந்த ஜோதிகாவோட ஹஸ்பண்ட் அந்த கம்பெனி ஓனர் இருக்கார்ல, அவருக்கு இதில் பதில் சொல்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவர் என்னென்னமோ சொல்லி அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. இல்லை இது இங்கேருந்து பண்ணது தான், இந்த மாதிரி அப்ரூவல் இருக்கிறதே 5 கம்பெனிக்கு தான், மொத்தம் 36 ஃபார்மா மெடிக்கல்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மா மெடிக்கல்ஸில் இந்தியாவுக்குள்ளே இந்த ட்ரக்ஸை வந்து இந்த சப்ஸ்டன்ஸோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு கிடச்சதில் இது மாதிரி கிடச்சிருக்கு. பட் ஆனால் அமெரிக்காவில் மேபி இந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை நாங்கள் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவ்வளோ சொல்லி சமாளிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இதை வந்து முடுக்கி விடுறாரு. சரி அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பண்ணுறதுன்னா இதுக்கு முன்னாடி மேபி பண்ணியிருக்கலாம். அப்போ நம்ம லாஜிஸ்டிக்ஸ் டீமோடு எடுத்து சர்ச் பண்ணி பார்ப்போம். நம்மள்ட்டேருந்து போன ட்ரக்ஸில் இவர் ஒன்றே CCTV ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்லும்போது, நம்மள்ட்ட சைபர் கிரைம் அட்டாக் ஆகிடுச்சு ரீசெண்டாக. ஸோ அதனால் நம்மள்ட்ட இந்த CCTV ஃபுட்டேஜஸ் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மள்ட்ட இருந்தது எல்லாமே இட் மீன்ஸ் ஹேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த டாக்குமெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி இவர் சமாளிக்கிறார். இட் மீன்ஸ் இந்த ஓனரும் ஜோதியோட ஹஸ்பண்ட் சொன்னால அவங்களும் சமாளிக்கிறாங்க, அவங்க டீமும் சமாளிக்குது. இது இவர் ஒன்றே அடுத்தோடனே இந்த ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, இந்த மீன்ஸ் இந்த ட்ரக்ஸ் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் டீம்ஸே இந்த ரெக்கார்ட் இருக்கும்ல, ஏதோ ஒரு ரெக்கார்ட் இருக்குல்ல, அந்த லாஜிஸ்டிக்ஸ் டீம்ஸே ரெக்கார்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லாஜிஸ்டிக்ஸ் டீமில் தான் பிரியாவோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஒன் ஆஃப் த மெம்பரை ஜெர்மனி பொண்ணு கேட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னால அவர் வந்து அந்த டீமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். சரியா இப்படியே கதை மூவாயிட்டுருக்கு. இந்த சீனை கட் பண்ணோன்னே இங்கே நம்ம வீட்டில் வந்து பிரியா இருக்காங்களா, பிரியாவும் அந்த மெய்டும் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிஸ்னஸ்க்காக வேறு வீடு பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால, அதாவது பிஸ்னஸை வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ உடனே இவன் மெய்ட்டை சொன்னோன்னா மெய்ட் என்ன சொல்லிட்டோம், நம்ம ஒரு தனி வீடு வச்சுப்போம், அந்த வீட்டில் போய் சமைச்சு பேக் பண்ணி கொடுக்குறதுலாம் மட்டும் அந்த வீடு வச்சுப்போம், நம்ம தங்குறது இந்த வீடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவளுக்கு இந்த வீட்டில் இது கிடையாது, வாடகை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் தானே அந்த விஸ்டா கம்பெனி தானே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ஸோ அந்த வீட்டுக்கு வாடகை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீடு பார்க்குறாங்க. ஒரு வீட்டு ப்ரோக்கர்கிட்ட போய்ட்டு வீடு கேட்குறாங்க. இட் மீன்ஸ் அந்த ப்ரோக்கர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட வீடு கேட்டால் அவன் ரொம்ப ரேட் சொல்கிறான். எங்களுக்கு ஒரு 5000 அந்த ரேஞ்ச், 5000 10,000 ரேஞ்சுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அது டெல்லியோ ஐ திங்க் ஸோ டெல்லியோ மும்பையோன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சிட்டிங்கிறதுனால 10,000 ரேஞ்சில் வீடு வேணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்குலாம் வீடு வேணும்னா 50,000 எங்களுக்கு வாடகை தரணும், இட் மீன்ஸ் எனக்கு கமிஷன் தரணுங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ரொம்ப கமிஷன் தான் கேட்குறான். இவனே 10,000 எனக்கு வாடகை, 10,000 வாடகை தான் எனக்கு வீடு வேணும். இன்னும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு சோகமாக கீழே வந்தால் சுதான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் இருக்கான். யார் இவன்னு சொல்லி பார்த்தா இவன் வந்து அந்த கிருஷ்ணான்னு ஒருத்தன் வீட்டு புரோக்கர்னு சொன்னல, அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறோம், அவன் கூட ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா, அவனோட அசிஸ்டன்ட் பாருன்னு வச்சுங்களேன். இவனே என்ன சொல்கிறா, இது வந்து அவனுக்கு தெரியக்கூடாது, 10,000 தான் வாடகையில் எனக்கு தெரிஞ்ச வீடு இருக்குது, நான் கொண்டு போய் காட்டுறேன், அதுக்கு அட்வான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் 10,000 கொடுத்தா போதும், என் கமிஷன் 10,000 எனக்கு கொடுத்தா போதும், 50,000 எனக்கு தேவையில்லை அப்படின்னா இது. ஆனால் அந்த புரோக்கருக்கு தெரியக்கூடாது, நீங்களாக போய் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த பிரியாவும் அந்த மெய்டும் சொல்லிட்டு அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரியா கொஞ்சம் பிடிக்கல தான், இருந்தாலும் மெய்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இந்த வீடு தான், அந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த வீட்டுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இட் மீன்ஸ் இவங்க சமைக்கிறதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஓகேவா, புரியுதா? இதே மாதிரி இவன் இந்த வீட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஜோதிகா வீட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அந்த மெய்டு. இங்கே சமைக்கிறதுலையும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இதில் மெய்டோட வாழ்க்கையை பற்றி காட்டினா மெய்டுக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது.
ஓகேங்களா. இவ சமைக்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுற போது, இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் வந்துடுற போது, அந்த குழந்தைய சாயங்காலம் ஸ்கூல் வந்து விட்டு வந்தோன்னே பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் ஒருத்தவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவளுக்கு இந்த இவளோட ஹஸ்பண்டை பெருசாக காட்டல. இவளுக்கு ஒரு லவர் மட்டும் தான் இருக்கா. அந்த லவர் தான் ஃபர்ஸ்ட் சீனில் சொன்னேன், அந்த கஞ்சா விற்கிறவன்னு சொல்லி சொன்னேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கதை புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கதை மூவாயிரம் இருக்கு. இவங்க சமைச்சு இந்த வீட்லேருந்து அந்த லேடிஸ்க்கு ஷிலாஜித் தேவைப்படுறவங்களுக்கு ஷிலாஜித் தனியாக வச்சும், இல்லாதவங்களுக்கு வேணும்னா டப்பாவாலா மூலமும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி கதை மூவாயிட்டே இருக்குது. இதுக்கு நடுப்புற என்னென்னா அடுத்த சீன் இங்கே கட் ஆகுது. இங்கே இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜரோட மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த FDFC ஆஃபீஸர் ஒருத்தன் சொன்னல, அதுக்கு முன்னாடி இது நம்ம தனியாக போனால் நம்மளுக்கு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த FDFC ஆஃபீஸர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸை மீட் பண்ணுறான். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணோன்னா, சூப்பர் சார், உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தி அனுப்புகிறான். ஒரு லேடிஸ் ஒருத்தி. இவனே ஜென்ஸாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை சார், இவங்க வந்து பிக் பாக்கெட் கேஸில் நிறையா பிடிச்சவங்க, இவங்க ஒரு நல்ல போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது இந்த கொஞ்சம் வேலைக்காகாமல் இருக்கும்ல ஸ்டேஷனுக்குள்ளேயே, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தையும் அனுப்பி விட்றான். இவங்க கூட இவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகேவா. ஸோ சரின்னு சொல்லிட்டு இவனும் அவங்களை கூப்பிட்டு வந்தோன்னே இந்த இதில் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொன்னால இவன் FDFC ஆஃபீஸர் அங்கே மீட் பண்ண வந்திருக்கும் போது அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீட்டில் இதில் ஆஃபீஸில் ரூமே இல்லை, எல்லா ரூம்ஸும் வந்து இப்போ மீட்டிங்ஸில் இருக்காங்க, எல்லா ரூம்ஸும் புக்காக இருக்குது, ப்ரேயர் ரூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த FDFC ஆஃபீஸரை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அவனாக வெறுப்பாயிட்டு போகணும், அதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்காங்க. இவன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அந்த லாஜிஸ்டிக்ஸ் டீமோட மீட் பண்ணுங்கிறதுக்காக லாஜிஸ்டிக்ஸ் டீமோட மேனேஜரும் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் ஃபைல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஃபைல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் என்ன ஆகுது, இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகுது, இதில் 3474 இருக்குது. 34 அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸு, அந்த லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் ஒரு 40 பேர் லீவ் போட்டிருக்காங்க. ஏன் 40 பேர் லீவ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இல்லை சார் அவங்களுக்குலாம் சிக் லீவ் அப்படின்னா எப்படி 40 பேருக்கு ஒரே நாள் சிக் லீவ் வரும், இல்லை சார் உடம்பு முடியல அப்படின்னு இவனை மோஸ்ட்லி சமாளிக்கிறான். அவனை வந்து ரொம்ப பேசக்கூடாதுன்னு அவனுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் சமாளித்து அவனை கூட்டு போகணும் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு நடுப்புற என்ன ஆகுது, அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்களா, அந்த லிஸ்ட்டில் 3475 அப்படிங்கிற எம்ப்ளாயோட நேம் மட்டும் மிஸ் ஆகுது. இந்த 3474 இருக்குது, 76 இருக்குது, 75 மட்டும் இல்லை. 74 இருக்குது, 76 இருக்குது, 75 மட்டும் இல்லையே, இந்த எம்ப்ளாயி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இவருக்கு இந்த சந்தேகம் வருதுன்னா, அந்த மாத்திரையே தயாரிச்சதில் ஹெராயின் மாதிரி ஆப்டிமைட் அப்படிங்கிற மெடிசன் வந்து அந்த மாத்திரையில் கலந்துருக்கு. அந்த ஆப்டிமைடுங்கிறது என்னென்னா ஹெராயின் மாதிரி ஒரு ட்ரக். ஓகேங்களா. அதாவது அதை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சுயநிலையில் இருக்க மாட்டீங்க, சுயநிலை இழந்துருவீங்க. ஓகேங்களா. அந்தளவு ஒரு ஹெராயின் மாதிரியான ஒரு ட்ரக். இந்த மாதிரி மெடிசன்ஸை இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கிறதுக்கு தடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் இது பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அப்ரூவலே இருக்குது. அப்படி இருந்து இந்தியாவுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிருக்குன்னா, இந்த இது அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கே 5 ஃபார்மா மெடிக்கல் கம்பெனிஸ்க்கு தான் அப்ரூவலே இருக்குது. அந்த ஃபார்மா மெடிக்கல்ஸ் 5ல் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த விஸ்டா குரூப். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இவர் லாஜிஸ்டிக்ஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா எப்படி இருந்தாலும் இவங்க தான் பண்ணாங்க அந்த மெடிசனை அப்படிங்கிறத பிடிச்சிடலாங்கிறதுக்கு தான் இவர் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இவர் அதை பிடிக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஃபார்மா மெடிக்கல் கம்பெனியும் ரொம்ப நேரமாக இவர்கிட்ட அந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர் அதே மாதிரி இவங்க எல்லாரையும் பேச விடாமல் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி இது மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சீன் எதோ கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனு இவங்க அவர் தான் மேனேஜர் தான் போயிட்டார்ல, மீட்டிங் தான் அவர் தான் கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அடுத்த சீன் இவங்க 2 பேரும் அந்த போலீஸும் அந்த ஆஃபீஸரும் கொஞ்சம் வயசானவர் தான், அவங்க 2 பேரும் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறா, சார் இது அந்த மேனேஜர் இருக்கார்ல, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர்னு ஒருத்தர் காட்டினாங்களே, ஸோ அவரை மட்டும் என்கிட்ட விடுங்க, நான் முள்ளுக்குள்ளே வச்சு முட்டி தட்டி அவர்கிட்ட உள்ள எல்லா டீட்டெயிலும் கறந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறா. இவனே இது அப்படி நம்ம கொண்டு போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நான் கேட்டது ஒரு ஆம்பளை, இது நீ வந்து இருக்கிறது லேடிஸ் அப்படிங்கிற மாதிரி இவருமே கொஞ்சம் இதுவாக பார்க்குறாரு. சார் நான் வந்து லேடிஸ் தான், பட் ஆனால் நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதுவாக தான் இதை யோசிக்கிறேன். நான் நிறையா பிக் பாக்கெட் கேஸ்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கேன் தான், பட் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல, யாருமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்கல. ஸோ அதனால் இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்குறேன் சார். ஸோ அதனால் இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு அடுத்த சீன் இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு நடுப்புற என்ன ஆகுது, இவனுக்கு இங்கே இந்த ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குது. யாருக்கு, நம்ம விஸ்டா அந்த கம்பெனி ஓனர் இருக்கார்ல, ஜோதியோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குது. ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாரு, வீட்லேயே நிறையா இப்போ மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. எதை பற்றினா அந்த FDSO அந்த ஆஃபீஸில் எப்படி சமாளிக்கலாம், நம்மள்ட்ட இருக்கிற எந்த டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்காகலாம் மீட்டிங்கை வச்சு இது பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஜோதிகாவை பெருசாக ட்ரீட் பண்ணுறதில்ல. இட்ஸ் லைக்
ஒரு 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 பெரிய மேனேஜ்மெண்ட்டோட ஒய்ஃபுங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறதுல அவன் மேலே இவருக்கு என்னமோ ஒரு சின்ன கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஆண் தான் பெருசு, லேடிஸ்னால் கம்மி தான் அப்படி மட்டும் தட்டணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இதில் நடுப்புற ஒரு சீன் வரும். அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்கல்ல, அதில் இவரோட பிஏ மாதிரி ஒருத்தர் இருப்பார். அட் மீன்ஸ் ஒன் ஆஃப் த மேனேஜர் அந்த விஸ்டா கம்பெனியில். அவர் வந்து இங்கே வந்திருப்பார். அவர் வந்து ஜோதிகாட்ட கொஞ்சம் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பார். இவளும் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது என்னாகும், திடீர்னு அவர் இங்கே வந்து மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு போகலாமான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னே அவர் ஒன்று இந்த வந்துட்டேன் சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. போயிட்டு என்ன சிரிப்பு, அவர் போனோடனே இவர் ஒன்று ஜோதிகாவை பற்றி என்ன சிரிப்பு உனக்கு இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கேட்டோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி டல்லாயிரும். நம்மளை ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும் ஜோதிகாவுக்கு. உடனே அடுத்த சீன் என்ன ஆகும், அந்த சீன்லேயே கண்டினியூவில் மெய்டு வந்துடுவாங்க. மெய்டு வந்து மேடம் ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஃபுட்டு சமைச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஹீட் பண்ணவான்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் மேடம் உங்களுக்கும் லேட் ஆகிடுச்சா, மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சா உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா கொஞ்சம் கடுப்பாக சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி இந்த சீன் காமெடியாக போகணும்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து ஜோதியோட ஹஸ்பண்டுக்கு ஜோதிகா மேலே ஒரு சின்ன வெறுப்புன்னு சொல்ல முடியாது. எப்பயுமே நார்மலாக சில பல ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் இருக்கும்ல, ஒய்ஃப் வந்து நம்மளோட கீழே தான் அப்படிங்கிற ஐடியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஐடியாலஜி அந்த ஹஸ்பண்டுக்கு இருக்கா மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுக்கு அடுத்த சீன், இந்த சீன்லேயே ஒரு கண்டினியூஸ் சீன் வரும். என்னென்னா, இவரோட அந்த மெய்டு இருக்காங்களா, அந்த மெய்டோட லவ்வர்னு ஒருத்தன் சொன்னார்ல, ஸோ அவன்கிட்டேருந்து ஃபோன் கால் திடீர்னு வருது. அந்த வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் சொன்னால நீ சமைச்சிட்டு இருக்கும்போது ஒன்றேருந்து கால் வருது. கால் வந்தோடனே எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி அவன் கேட்கலாம். கேட்டோன்னா அந்த மாதிரி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, கீழே அவன்கிட்ட ஒன்று அர்ஜென்ட்டாக பேசணுங்கிறான். இவ்வளோ ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இவ்வளோ ஒன்று கீழே போகிறான். எதுக்காக இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னா, ஒன்று காட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எடுத்து ஒரு வீடியோ காட்டுறான். என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது எடுத்த வீடியோ போல். அதில் ஒரு மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுருக்கான், நல்லா இருக்கல, ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த வீடியோ காட்டோன்னா சந்தோஷமாக பார்த்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹேண்ட்பேக் கொடுக்குறான். எனக்கு தான் வாங்கினேன் ஹேண்ட்பேக்கு, ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் வெகுலியாக இருக்கா. இட்ஸ் லைக் கொஞ்சம் பெருசாக எதையும் இதுவாக காட்டிக்காமல் எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டிட்டு மூஞ்சிலே காட்டுற டைப்பாக இருக்காவும். ஸோ இவ அந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே திருப்பி கஞ்சா இருக்குது. ஆனால் இதை தான் நான் விற்க வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கோவமாக பேசுனா அவன் சொல்கிறான், இல்லை இதை நீ விற்று கொடுத்தனா உனக்கு 5% கமிஷன் அப்படிங்கிறா. ஆனால் 5% கமிஷனாக, எனக்கு நான் இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு தான் உன்ட்டு ஆல்ரெடி அன்றைக்கி திட்டினல, அன்றைக்கி நீ கொடுத்த அந்த கஞ்சாக்கே நான் அவனை திட்டினல, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டினா என்னால் முடியாது, இதெல்லாம் வித்தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேகை மூஞ்சில் அடிச்சுட்டு இப்போ மேலே போகும்போது அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, தலையும் ஒன்றே இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி கோர்ஸில் இருக்கும்போது எடுத்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான் போல தனியாக. அந்த வீடியோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் மாடியில் இருந்தானே கீழே வந்தா, அந்த வீடியோ ப்ளே பண்ணால் சவுண்டு கேட்டேன்னா அங்கே கீழே வந்தோன்னே அந்த மாதிரி இதை நான் வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ மிரட்ட பார்த்தோன்னா அது குறான்னு கேட்குறான். இல்லை நான் நீ வந்து இந்த பேக்கை மட்டும் நீ வாங்கலைன்னா இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் சொல்லி மிரட்டுறோம். பலரும் கணத்தில் விட்டு இதனால் வாங்க முடியாது, நீ உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசிவிட்டு திருப்பி மேடிக்கு திருப்பி ஜோதிகா வீட்டுக்கே போயிடுறா திருப்பி சமைக்கிறதுக்கு. ஸோ இந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீனை இவன் நைட்டு வீட்டுக்கு வரா. அந்த மெய்டு வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா இவன் பொண்ணை வந்து அந்த இருக்கான்ல இவன் லவ்வர், அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான், அவனோட ஏதோ வீடியோ காட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சிரிச்சிட்ருக்கு. இவன் வீடியோ காட்டினோன்னே இவன் பயந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்டர்கோஸ்ட் இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் காட்டுறாள்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அங்கே கிட்டே வந்து அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பிடிங்கி பார்த்தா அது பெரிய இந்த வீடியோ இல்லை, சும்மா ஒரு கார்ட்டூன் வீடியோ தான். அதை பார்த்தா அந்த இவளோட பொண்ணு வந்து சிரிச்சிட்டு இருந்திருக்கா. இவளொன்னே பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேச. நீ குழந்தைய நீ உன்னை யார் கேட்டு கீழே வர சொன்னா, நீ இது வந்து சாப்பிட்டு தூங்குற டைம் தானே, உன்னை செல்லு நோண்டா எத்தனை சொல்லிக்கன்னு சொல்லிட்டு குழந்தைய திட்ட போகிறான். அவனே இல்லை விடு குழந்தைய திட்டாத சரி நீ உள்ளே போகணும்னு சொல்லி குழந்தைய வீட்டுக்குள்ள அனுப்பிடுறான். வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா இது நீ விற்று கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவன் திருப்பி சொல்கிறான். சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு கோவத்தில் இவன் அந்த ஹேண்ட்பேக்கையும் பிடிங்கிறான். வேறு வழி இல்லைல்ல இவளுக்கு, இல்லைனா அந்த வீடியோ அனுப்பிடுவான், எல்லாருக்கும் அனுப்பிடுவான், இவன் மானம் தான் போகும். ஸோ அதனால் கடுப்பில் அந்த இதை வாங்கினோன்னே இதுக்கு அடுத்த சீன் என்ன கட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் போகும்போது இன்னொன்று சொல்லிட்டு போகிறான். என்னன்னா நீ ஒன்றும் பண்ணவனா, நான் உனக்கு யாரை கான்டாக்ட் பண்ணி எங்கே போய் கொடுக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன், அந்த இடத்துல போய் இதை கொடுத்தனா போதும், இந்த கஞ்சா பொட்டலத்தை கொடுத்தனா போதும், வேறு எதுவும் நீ பண்ண வேணாம்னு இவளுக்கு. ஆனால் பிடிக்கல தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறா, இதை எடுத்துக்கிட்டு இவங்க அந்த டப்பாவாலா பண்ணுறாங்களா ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். ஏன்னா இவன் இந்த வீட்டில் வைக்க முடியாது, இந்த வீட்டில் வச்சா பிரச்சனையோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அந்த டப்பாவில் இருக்கிற ஒரு வீட்டில் பண்ணிட்டுருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். இப்போ அங்கே தான் அடுத்து இந்த சீனோட ட்விஸ்டே அடுத்தாகுது. என்னென்னா இந்த புரோக்கர் இருக்கான்ல,
இந்த புரோக்கரு அந்த அந்த வீடு இன்னும் ஃப்ரீயாக தான், ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த வீடு முடியல. சரியா, அவனோட அசிஸ்டண்ட் தானே இப்போ அந்த வீட்டை முடிச்சது. அந்த வீட்டை முடிச்சதை அசிஸ்டண்ட் வந்து புரோக்கர்கிட்ட சொல்லலை. சொன்னால் அவன் வந்து திட்டுவான் இவளை அப்படிங்கிறதுனால அவன் சொல்லலை. இதில் இவன் ஒன்று அவன் அந்த வீடு ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டுக்கு ஒரு ஆளை பிடிச்சிடான். ஒரு சிங் கப்பில் கொஞ்சம் வயசானவங்க, இந்த மாதிரி அந்த வீடு ஃப்ரீயாக இருக்கலாமா, அந்த வீட்டை போய் காட்டிட்டு வா உங்களுக்கு அப்படிங்கிறான். இவளும் ஒன்றே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்லி சமாளிக்கணுமோ எல்லாத்தையுமே சொல்லி சமாளிக்கலாம். அது வந்து பழைய வீடு, அது வந்து ரொம்ப பெயிண்ட்லாம் போயிருக்கும், நல்லா இருக்காது அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்குறேன். இருந்தாலும் அவங்க எதுவாக இருந்தாலும் ஓகேமாங்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அவங்க வராங்க. வரும்போதே பார்த்தோன்னா இன்ட்ரோலேயே லிஃப்ட் கட் ஆயிருக்கு. அந்த வீடு என்ன 3rd ஃப்ளோரு, ஸோ லிஃப்ட் கட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கட் ஆயிருக்கு, நீங்கள் வேறு வயசானவங்க நடக்க முடியாது அப்படின்னா, இல்லைம்மா இப்போ தானே சாப்பிட்ருக்கோம் போல நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நடந்து வராங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிடுறா, அந்த பிரியாவுக்கு ஃபோன் பண்ணிடுறான். பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம், அந்த வீட்டை காலி பண்ணி வை அப்படின்னா, கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வராங்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் காலி பண்ணிட்டு வராங்க. பிரியாவும் அந்த மெய்டும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளில வராங்க. வெளில வரும்போது கரெக்டாக இந்த சிங் கப்பிள் உள்ளே போகுது. அதாவது அந்த 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 ஃப்ளோரில் ஓகேங்களா, இவங்க இத்தாப்பில் திருப்பி லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு வராங்க. கரெக்டாக அந்த கப்பல் வந்து இந்த கப்பல்ஸ் ரெண்டும் திருப்பி உள்ளுக்குள்ளே போகுது, அந்த ஃப்ளோருக்குள்ளே. கரெக்டான சீனு. ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு இந்த வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போதே அவள் சொல்கிறாங்க, அந்த வீட்டை இட் மீன்ஸ் இந்த வீட்டை வாடகைக்கு விடக்கூடாது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒருத்திக்கு விட்டுட்டா, அவங்கள இப்போ சும்மா சமாளிஃபிகேஷனுக்காக வெளில போக சொல்லியிருக்கா அந்த ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ இவங்களுக்கு விடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ அந்த வீடு நல்ல வீடு, பழைய வீடு, அது இதுன்னு இவங்க என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். அவங்க ஒன்று இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுப்பு என்ன ஆகுது, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது அந்த கபோர்டில். என்ன ஹேண்ட்பேக்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, டக்குனு இதை ஓப்பன் பண்ணி அந்த ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே கஞ்சா. அந்த ஃபர்ஸ்ட் சீனில் இவர் கொடுத்தாரு தெரியுமா, அந்த லவ்வர் கொடுத்தான்ல இதுக்கு மொதல் சீனில், அந்த கொடுத்த கஞ்சாவை இவ கொண்டு வந்து இங்கே வச்சுருந்துருக்கா அந்த மெய்டு. இவள் கஞ்சான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்குறா, கஞ்சா உள்ளுக்குள்ளே இருக்குது. எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டிமா பார்த்துறாங்க, அந்த சிங்கோட ஒய்ஃப் பார்த்துறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இவன் என்ன கஞ்சானா சொல்ல முடியும், அதை இவன் என்ன சொல்லிடுறா, இல்லை க்ரீன் டீ அப்படின்னா, இந்த காலத்து பசங்க இல்லாமல் க்ரீன் டீ தான் குடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு அந்த சிங்கோட ஒய்ஃபு சும்மா புலம்பிகிட்டு இருக்கா. உடம்பு இழைக்கணுமா, அதுக்காக க்ரீன் டீ தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிங்கோட ஒய்ஃபு புலம்பிகிட்டே இருக்கா. இவளுக்கு இதை பார்த்தோன்னு இவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நம்ம ஒரு தப்பான ஆளுங்களுக்கு வீட்டை விட்டோமோன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பயம், போலீஸ் கேஸ்னா ஆயிருமோன்னு சொல்லிட்டு இந்த புரோக்கரோட அசிஸ்டன்ட் இருக்கால அவளுக்கு ஒரு பயம். இவன் உடனே டக்குன்னு இவளுக்கு ஃபோன் பண்ணிடுறா, பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு ஒன்றே வா அப்படின்னா, இவன் ஒன்று என்ன நினச்சிக்கிட்டா, நம்ம அந்த சிலாஜித் இதை விற்கிறதா இவ தப்பாக நினச்சிக்கிட்டா போல். இவளுக்கு இந்த வீட்டில் கஞ்சா இருக்குங்கிறது இவளுக்கு தெரியாது, ஓகேவா. இவன் ஒன்று என்ன பண்ணுறா, சிலாஜித் விற்கிறது தான் தப்பாக நினச்சிட்டா போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து, இல்லை இந்த மாதிரி மாத்திரையாக தான் நாங்கள் விற்கிறோம், அதுன்னா இது எப்படி மாத்திரையாக திங்க முடியும், இது என்ன இதுவா அப்படி இப்படின்னு அவனே சொல்கிறான். என்ன நீ சொல்கிற அப்படின்னா, இந்த மாதிரி கஞ்சா எதுக்கு விற்கிற அப்படின்னா, நான் சத்தியமாக விற்கல, ஏன்னா கஞ்சா இருக்குது, ஏன்னா இவளுக்கு தான் தெரியாதுல்ல, பிரியாவுக்கு தான் இந்த மாதிரி கஞ்சா ஒன்று இவ கொண்டு வந்தா, மாலா மீன்ஸ் அந்த மெய்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாதுல்ல. ஆனால் இல்லை, அந்த மெய்ட் பேர் மாலா, கரெக்ட், இப்போ நான் வந்துச்சு. ஸோ நான் மாலா கால் பண்ணுறேன் இருங்க அப்படிங்கிற போது இந்த சீனில் மாலா கால் பண்ணுறேன்னு இவன் கால் எடுக்கிறான். இதுக்கு நடுப்புற என்ன ஆகுது, இன்னொரு சீனு, அந்த எஃப்டிஎஃப்சி ஆஃபீஸர் இருக்கார்ல, அவங்க கூட ஒரு போலீஸ் ஒத்தி இருப்போம்ல, அவ கூட வந்து சொன்னல, இவங்க 2 பேரும் வந்து நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தரேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னல, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி மாலாங்கிற ஒருத்தி வந்து என் மேலே வண்டி இடிக்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஸ்டா சொசைட்டின்னு இருக்குல்ல அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தலைவியாக ஒருத்தி இருப்போம்ல இருக்கிறான்னு சொல்லி சொன்னல, அவள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத கேட்டோன்னே இது எந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ்காரி வரவும், இந்த மாதிரி விஸ்டா இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இந்த கம்பெனியில் தானே, இந்த கம்பெனி பற்றி இந்த கேஸில் தானே அவள் இருக்கா, ஸோ இவளை பிடிச்சா இவன் மூலமாக ஏதாச்சும் ரூட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை போய் விசாரிக்கும் போது இந்த மாதிரி மாலாங்கிற வெடிக்க வந்துட்டா அப்படின்னா, இவள் யார் வீட்டில் வேலை பார்க்குறவோ அப்படின்னு சொல்லி கேட்டால், இவன் வந்து ஓனர் வீட்டில் வேலை பார்க்குறவங்கிற திமுறில் வண்டியை ஸ்பீடாக ஓட்டி அது மாதிரி இடிக்க வந்து என்னை கொலை பண்ண வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். தேவையில்லாத கம்ப்ளைண்ட் தான், இருந்தாலும் அவளோட கெத்தை காட்டணும்ல, அந்த அப்பார்ட்மெண்ட் தலைவி அவன் மேலே வண்டியை வெடிக்க வந்துட்டாங்கிற கெத்தை காட்டணும்ல, ஸோ அதுக்காக கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட் தான் இது. ஸோ அவங்க கொடுக்க வந்தோடனே, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோடனே அதை பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த மாலா விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த சீன் இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு நடுப்புற தான் அவள்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது. இதோட இந்த எபிசோடை முடித்து நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட எபிசோட் 1 முடியுது மக்களே. எப்படி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒன் ஆஃப் த நல்லா இருக்கிற சீரீஸ் தான் நினைக்கிறேன். இதோட எபிசோட் 1 முடியுது. ஐ திங்க் ஸோ எபிசோட் 1க்கு நிறையவே லீட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாலாவை எதுக்கு போலீஸ் விசாரிக்க வந்தாங்க, அதே மாதிரி இந்த கஞ்சாவை வச்சுருக்காளே இதை விற்றுட்டாளா, இதை கொடுக்கும்போது திருப்பி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாளா, அதே மாதிரி இவங்க இந்த எஃப்டிஎஸ்சி ஆஃபீஸர் வந்து இந்த எம்ப்ளாயி நம்பர் 475 கண்டுபிடிச்சிட்டாரா, அது என்ன ஆணுச்சு, அந்த மாதிரி நிறைய சீரீஸ் நிறைய கேள்விகளுக்கு கொஷினோட தான் இந்த எபிசோட் 1 முடிக்கிறாங்க. ஐ திங்க் ஸோ எபிசோட் 2 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க மக்களே பார்க்கலாம் எபிசோட் 2 அது நெக்ஸ்ட் வீடியோவில். வாங்க, வணக்கம், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
மறக்காமல் ப்ளீஸ் உங்கள் லைக் போட்டுருங்க. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு சீரியஸ் வீடியோ. இதுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் இதுக்கு மேலே ஃபர்தராக எத்தனை சீரியஸ் வீடியோ போடலாம், இல்லை எபிசோட்ஸ் போடலாமா, இல்லை மூவிஸ் ரிவ்யூலாம் போடலாமா அப்படிங்கிற முடிவே இருக்குது. மக்களே, உங்களோட ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கேன். என்றும் உங்கள் நண்பன். நன்றி. Snoop Dogg.